வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். இந்த வாரத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு நல்லா இருக்குது. சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று உங்களுடைய ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கார். 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல அமர்றாங்க. தேய்பிறை அமைப்பில் சந்திரன் இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல சந்திரன் அமைப்பு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடந்த வாரத்தில் முடிவு பார்த்திங்கன்னா, முடிவு உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இல்லாமல் அலைச்சல்கள், சில நேரங்களில் விரைய செலவுகள் இது எல்லாமே இருந்தது. அதே போல் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய முதலீடு பண்ணிட்டோம். அதற்கான முதலீடை நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு அசலே கூட வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே போல் மூத்தவர் வகையில் உங்களுடைய மனதில் இருந்த தேவைகள் இது எல்லாமே சிரமமான ஒரு அமைப்பில் இருந்திருக்கும். அதே போல் ராகு சனி 12ஆம் இடத்துலேருந்து இப்போது ராகு உங்களுடைய 12ஆம் இடத்துலேருந்து விலகி 11ஆம் இடத்திற்கு வந்துட்டார். இதுவும் ஒரு சாதகமான அமைப்பு. குரு பார்வை ராகுக்கு இருக்குது. இது ஒரு எப்படின்னா லாபகரமான அனுகூலமான ஒரு அமைப்பை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் அமைப்புகள், வேலை அமைப்பில் இருந்த கஷ்டங்கள் விலகும். அதே போல் விரைய சனியில் இருக்கிறீங்க, 7.5 சனியில் முதல் பாதியில் இருக்கீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சில உடல் பாதிப்புகளாம் இருந்தாலும் கூட ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்கள் உடல் ரீதியில் மன ரீதியில் இந்த வாரத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது சுக்கிரன் இங்கே சனி இணைவு பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு செலவினங்களுக்காக உதவக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் நண்பர்கள் உதவுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 27, 28 ஆகிய தேதிகளில் உங்களுடைய தாய் வழி மூலமாகவும் அதே போல் உங்களுடைய படிக்கும் மாணவர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல முடிவுகள் உங்களுக்கு இருக்குது. அதன் மூலமாக அதே போல் படிக்கும் மாணவர்களுக்கு வெளிதூரம் சென்று படிக்கணுன்ற நீண்ட நாள் கனவுகள்லாம் இப்போ சிறப்பாக நிறைவேறும். அதே போல் உங்களுடைய உள்ளத்தில் நீண்ட நாளாக இருந்த ஒரு சில மனக்கசப்புகள் சகோதர வகையில் விலகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இப்போ இருக்கும். உங்களுடைய 6ஆம் பாவாதிபதி ராசியில் அமர்ந்துட்டு இருந்தார். வேலை அமைப்புகள்லாம் இருந்தாலும் கூட அதில் ஏதாவது ஒரு சங்கடம், வேலை செய்கிறவங்கக்கிட்ட எதிர்மறையான ஒரு அமைப்பு இது எல்லாமே இருந்தது. அவரும் அதாவது முக்கியமாக உங்களுடைய வயதில் சின்னவங்கக்கிட்ட வேலை செய்கிற இடங்களில் ஒரு தருக்கம்லாம் இருந்திருக்கும். அந்த அமைப்பு இப்போ விலகும். 2ஆம் இடத்துல புதன் அமர்றாரு. அதில் வேலை அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். புதன் நல்ல நண்பர் வீட்டில் தான் 2ஆம் இடத்துல அமர்றதால நகைச்சுவையான பேச்சின் மூலமாக பிறரை கவரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. வாக்குஸ்தானத்தில் புதன் அமர்றதுனால ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். குடும்ப ரீதியிலும் நல்ல ஒற்றுமையான ஒரு அமைப்பு இப்போது நிலவும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.